ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம சம்மனிங் தி காடஸ் ஆஃப் டெத் இன் குளோபல் ஜாப் சேஞ்ச் மான்வா பார்ட் 2 பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ மெயின் சிட்டிக்கு ரொம்ப தூரத்துல இருக்கிற ட்ரையல் கேவ் அப்படிங்கிற ஒரு இடத்த காட்டுறாங்க. இந்த உலகத்துல ஆரம்பத்துல உருவான டஞ்சன்ஸ் இதுவும் ஒண்ணு. இங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப லோ லெவல் தான். அதனால புதுசா வர நியூபீஸ் தங்களோட பவரை டெஸ்ட் பண்ணி பார்க்க இதுதான் சரியான இடம். அந்த குகைக்குள்ள ஒரு புது அட்வென்ச்சர் டீம் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சும்மா தீ பொறி பறக்குது. ஒரு வாரியர் தன்னோட வாளை வச்சு ஒரு பெரிய எனிமிய அட்டாக் பண்றான். அந்த சத்தம் குகை முழுக்க எதிரொலிக்குது. அவங்க யாரை எதிர்த்து சண்டை போடுறாங்கன்னு பார்த்தா அது ஒரு எலீட் மினோட்டார். லெவல் 15 பாஸ் அது. அதுக்கு 100 HP இருக்கு. அந்த மான்ஸ்டர் போடுற சத்தத்துல அந்த இடமே நடுங்குது. அது தன் கையில இருக்கிற அந்த பெரிய ஆக்ஸ சுத்தம் போது அந்த டீம் ரொம்ப உஷாரா இருக்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு வாட்டி அது காலை தரையில வைக்கும் போதும் பூமியே அதிருது. ஆனா ஓரமா நின்னு இதையெல்லாம் வேடிக்கை பாக்குற நம்ம ஹீரோ யாங்சன் முகத்துல ஒரு பயமும் இல்ல, ஒரு ஆச்சரியமும் இல்ல. அவனுக்கு இது ஏதோ சாதாரண விஷயம் மாதிரி தெரியுது. இந்த டஞ்சன்ல இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கே அப்படின்னு போர் அடிச்ச மாதிரி கண்ணை மூடிட்டு நிக்கிறான். இவன் இப்படி நிக்கிறத பார்த்து அந்த டீம்ல இருக்கிற ஒருத்தனுக்கு செம்ம கடுப்பாகுது. ச்சே, இந்த குப்பை இங்க என்ன பண்ணுது? ஒரு வேலையும் செய்யாம சும்மா வேடிக்கை மட்டும் பாக்குது அப்படின்னு பற்களை கடிச்சுக்கிட்டு திட்டுறான். அங்க இருக்கிற ஒரு ப்ளூ ஹேர் வச்சிருக்கிற பையன் ஹீரோவை ஒரு மாதிரி முறைச்சு பாக்குறா. இவனுங்களுக்கு நம்ம ஹீரோவோட உண்மையான பவர் என்னன்னு இன்னும் தெரியல போல. அந்த நியூபி பார்ட்டி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த எலீட் மினோட்டார ஒரு வழியா போட்டு தள்ளிட்டாங்க. அதோட ஹெல்த் பார் 0 ஆகி அந்த ராட்சத மிருகம் ஒரு பயங்கரமான சத்தத்தோட அங்கேயே சுருண்டு விழுந்துடுது. எல்லாரும் டஞ்சன் கிளியர் பண்ணிட்டோன்னு பயங்கர குஷில கத்துறாங்க. அவங்க முகத்துல ஒரு பெரிய நிம்மதி தெரியுது. ஆனா பாவம், அவங்களுக்கு தெரியாது இது வெறும் ஆரம்பம்தான். உண்மையான ஆபத்து இப்போதான் வரப்போகுதுன்னு. அவங்க கொண்டாட்டத்துல இருக்கிறப்போ திடீர்னு அவங்க காலுக்கு கீழே இருக்கிற தர அதிருது. அந்த மினோட்டார் விழுந்த இடத்துல ஒரு விசித்திரமான அதிர்வு உருவாகுது. அந்த இடமே ஒரு மயான அமைதியா மாறி பயம் அவங்கள ஆட்கொள்ளுது. திடீர்னு தர பயங்கரமா வெடிச்சு அந்த இடத்துல ஒரு ரெட் மேஜிக் சர்க்கிள் உருவாகுது. மேல இருந்து கல்லெல்லாம் விழுது. ஒரு மர்மமான போர்ட்டல் அங்க திறக்குது. அந்த பார்ட்டி டீம் எல்லாரும் என்ன நடக்குதுன்னு தெரியாம அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. ஒருத்தன் பயத்துல ஏதோ தப்பா நடக்குதுன்னு கத்துறான். ஆனா நம்ம ஹீரோ யாங்சன்னா இவ்ளோ நடக்கும்போதும் அவன் ஒரு சின்ன பயம் கூட இல்லாம ரொம்ப கூலா இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். அங்கிருந்து வர்ற அந்த விசித்திரமான சக்திய பார்த்து அவன் ரொம்பவே ஆர்வமா இருக்கான். அங்க இருக்கிற மத்தவங்க எல்லாம் உயிர் பயத்துல இருக்கிறப்போ நம்ம ஹீரோ மட்டும் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கான். அப்போ ஒரு பயங்கரமான சத்தம் குகை முழுக்க எதிரொலிக்குது. அந்த மேஜிக் சர்க்கிளுக்கு நடுவுல இருந்து ஒரு பயங்கரமான உருவம் வெளியே குதிக்குது. அதுதான் கிமேரா. சிங்கம் மாதிரியான உடம்பு, பெரிய இறக்கைகள்னு பார்க்கவே செம ஹாரரா இருக்கு. முன்னாடி பார்த்த அந்த மினோட்டாரை விட இது 100 மடங்கு பவர்ஃபுல். அந்த புது டீம் இத பார்த்ததும் அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. கையில ஆயுதம் இருந்தும் அவங்களால அசைக்க கூட முடியல. என்னது இதுன்னு ஒருத்தன் பயத்துல உளர ஆரம்பிக்கிறான். அவங்க நிலைமை இப்போ ரொம்ப மோசம். அப்போதான் அந்த வாரியருக்கு ஒரு உண்மை புரியுது. இது சாதாரண மான்ஸ்டர் இல்ல, இதுதான் லெஜெண்டரி ஹிடன் பாஸ் கிமேரா. இது இந்த டஞ்சன்ல வரத்துக்கு 10,000த்துல ஒரு பங்கு தான் வாய்ப்பு இருக்கு. நாம இப்போ அவுட் ஆயிட வேண்டியதுதானே அவங்க மரண பயத்துல இருக்கிறப்போ நம்ம ஹீரோ யாங்சன் முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு வருது. அவனுக்கு இது ஒரு ஆபத்தில்ல, ஒரு பெரிய ஜாக்பாட். இப்போதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஆளு வந்திருக்கான்னு ஹீரோ நினைக்கிறான். மத்தவங்க எல்லாம் தரையில விழுந்து கிடக்கிறப்போ நம்ம ஹீரோ மட்டும் ரொம்ப கெத்தா அந்த கிமேராவை நோக்கி நடக்கிறான். அவனை சுத்தி ப்ளூ எனர்ஜி அப்படியே நெருப்பு மாதிரி எரியுது பாருங்க. குகையே இப்போ ஒரு போர்க்களமா மாறுது. அந்த கிமேரா தன்னோட வாயிலிருந்து பயங்கரமான நெருப்பு கக்குது. ஃபயர் பிரெத். அந்த வெப்பம் வழியில வர எல்லாத்தையும் சாம்பலாக்கிடுது. அந்த இடமே இப்போ ஒரு நரக மாதிரி மாறிடுச்சு. எல்லாரும் சாக போறோம்னு நினைக்கிறப்போ நம்ம ஹீரோ மட்டும் அங்க தனியா நின்னுட்டு இருக்கான். மத்த ஹண்டர்ஸ் எல்லாம் பயந்து ஓடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த மான்ஸ்டர் முன்னாடி அவங்க வெறும் சின்ன பசங்கன்னு. ஆனா இங்க ஒரு கசப்பான உண்மை இருக்கு. இந்த கிமேராவை கொல்லாம யாரும் இந்த டஞ்சனை விட்டு வெளியே போக முடியாது. இது ஒரு நோ எக்ஸிட் சிச்சுவேஷன். லார்ட் கிமேரா பயங்கரமா கத்துது. நம்ம ஹீரோவை சாம்பலாக்க அது ரெனியா இருக்கு. ஆனா யாங்சன் ஒரு இன்ச்சு கூட அசையல. இப்பதான் அந்த மாஸ் மொமெண்ட் வருது.
டிசெண்ட் டார்க் நைட் அப்படின்னு தன்னோட அந்த பயங்கரமான சக்தியை வரவழைக்கிறான். குலையே ஒரு கருப்பு வெளிச்சத்தால மூடுது. அந்த இடமே அப்படியே ஐஸ் மாதிரி உறைய ஆரம்பிக்குது. அந்த இருட்டுக்குள்ள இருந்து வர்றது யாருன்னு பாக்குறீங்களா? அவங்க தான் ஹெலா, காடஸ் ஆஃப் டெத். வந்த உடனே நம்ம ஹீரோ யாங்சன் முன்னாடி மண்டியிடுறாங்க. உங்க அழைப்புக்கு இணங்க வந்துட்டே மாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பயங்கரமான கிமேராவை ஒரு சாதாரண குட்டி பூனை மாதிரி ரொம்ப அலட்சியமா பாக்குறாங்க. ஒரு தேவதைக்கு இந்த லெஜெண்டரி மான்ஸ்டர் எல்லாம் வெறும் தூசிதான். ஹெலா ஒரு குளிர்ச்சியான பார்வையோட ஒரே ஒரு கமெண்ட் கொடுக்கறாங்க. டிஸ்அப்பியர், மறைந்து போ. அந்த பிளாக் எனர்ஜி ஒரு சுழல் மாதிரி அந்த மான்ஸ்டரை தாக்க போகுது. இப்போ அந்த கிமேராவுக்கு தான் உண்மையான மரண பயம் வருது. அடுத்த நொடியே அந்த ப்ளூ மற்றும் பிளாக் எனர்ஜி மின்னல் மாதிரி பாயுது. ஹெலா அந்த கிமேராவை அப்படியே கிழிச்சு எறியறாங்க. லார்ட் கிமேரா ஒரு நொடியில துண்டு துண்டா சிதறிடுது. ஒரு டீமே பார்த்து பயந்து நடுங்கின அந்த டஞ்சன் பாஸ் இப்போ வெறும் லூட், அதாவது பொருட்கள் குவியலா மாறிடுச்சு. நம்ம ஹீரோ ரொம்ப அமைதியா இருக்கான். அவனோட கண்ணுல அந்த இருட்டை விட பெரிய மர்மம் இருக்கு. இது வெறும் ஆரம்பம்தான். சிஸ்டம் நோட்டிபிகேஷன்ஸ் வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ இப்போ லெவல் 13 ரீச் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாம லெஜெண்டரி கிமேரா ஃபேங் அப்படிங்கிற ஒரு அரிய பொருளும் அவனுக்கு கிடைச்சிருக்கு. நம்ம ஹீரோ யாங்சன் இப்போ ஒவ்வொரு செகண்டும் பலசாலியாகிட்டு இருக்கான். அவனோட ஆர்சனல்ல இப்போ டார்க் எலிமெண்ட் ஆர்ப் மற்றும் நெக்ரோ என்ஹான்ஸ்மெண்ட்னு 2 விரித்தனமான புதிய ஸ்கில்கள் சேர்ந்துடுச்சு. பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற மத்த ஹண்டர்ஸ் எல்லாம் பயத்துல நடுங்குறாங்க. ச்ச, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யார குப்பைன்னு கிண்டாக்கன்னமோ அவன் இவ்ளோ பயங்கரமானவனா அப்படின்னு அவங்களால நம்பவே முடியல. பாஸ் செத்த உடனே அந்த இடத்துல இருந்து தப்பிக்க எக்ஸிட் போர்ட்டல் மின்ன ஆரம்பிக்குது. அந்த ஹண்டர்ஸ் இப்போ எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சா போதும்னு நினைக்கிறாங்க. அந்த ஹண்டர்ஸ் எல்லாம் ஹீரோவோட கண்ணுல படாம நைஸா அந்த போர்ட்டல் வழியா ஓட பாக்குறாங்க. ஹீரோ நம்மள தண்டிப்பானோ இல்ல கேலி பண்ணுவானோ அவங்களுக்கு பயம். ஆனா நம்ம ஹீரோவோட காது ரொம்ப கூர்மை. யூ கைஸ் அப்படின்னு அவன் கூப்பிட்ட உடனே அந்த ஹண்டர்ஸ்க்கு ஏதோ இடி விழுந்த மாதிரி இருக்கு. அப்படியே இடத்திலேயே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறாங்க. யாங்சன் ஒரு வில்லத்தனமான சிரிப்போட அவங்க பக்கம் திரும்புறான். ஏன் இவ்ளோ அவசரம், இவ்ளோ சீக்கிரம் எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறான். ஏன்னா அவன் பண்ண அவமானத்துக்கு ஒரு விலை இருக்குல்ல, அத வசூலிக்காம நம்ம ஹீரோ விடுவானா? அவனுக்கு பின்னாடி அந்த மரண தேவதை ஹெலா ஒரு பெரிய நிழல் மாதிரி நிக்கிறாங்க. ஹெலாவுக்கு இவங்க ஹீரோவ குப்பை அப்படின்னு சொன்ன அந்த கெட்ட வார்த்தைகள் எல்லாம் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. அவங்க ஒரு தேவதை, அவமானத்தை அவ்ளோ சீக்கிரம் விடமாட்டாங்க. அவங்க கையில ஒரு பயங்கரமான எனர்ஜியை திரட்டிட்டு தம் மாஸ்டர் கிட்ட ஒரு மரண கேள்வியே கேக்குறாங்க. இவங்கள கொன்னுடவா மாஸ்டர்? அந்த ஹண்டர்ஸோட உயிர் இப்போ ஹீரோவோட அடுத்த வார்த்தையில தான் இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ தன் கைய உயர்த்தி ஹெலாவை தடுக்கிறான். இவங்கள கொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு ரொம்ப அமைதியா விளக்குறான். நம்ம ஹீரோ யாங்சன் இப்ப கொஞ்சம் கருணை காட்டுறான். ஏன்னா இவங்க ஒன்னும் அவ்ளோ பெரிய தப்பு பண்ணல, வெறும் திமிரு பிடிச்சவங்களா தான் இருந்தாங்க. அதுக்காக இவங்கள கொல்ல வேண்டான்னு நினைக்கிறான். ஆனா அந்த ஹண்டர்ஸ்க்கு செம்ம பயம். ஒரு பெண் ஹண்டர் அப்படியே மண்டிட்டு அழுதுகிட்டே மன்னிப்பு கேக்குறான். உங்கள மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஆளை மதிக்காம குப்பைன்னு சொல்லிட்டோமேன்னு வருத்தப்பட்டு தன் உயிரை காப்பாத்துனதுக்கு ஹீரோக்கு மனசார நன்றி சொல்றான். ஆனா நம்ம ஹீரோவோட தயவு சும்மா கிடைக்காது மக்களே. அவன் முகத்துல ஒரு பயங்கரமான வில்லத்தனமான சிரிப்பு வருது. உயிரோட போகணும்னா உங்க விசுவாசத்தை எனக்கு காட்டணும் அப்படின்னு அந்த பொண்ணு முன்னாடி ஒரு பெரிய நிழல் மாதிரி வந்து நிக்கிறான். அது என்ன வேலைன்னு பாக்குறதுக்கு அந்த ஹண்டர்ஸ்க்கு இப்பதான் புரியுது நம்ம ஹீரோவோட விசுவாசம்னா என்னன்னு. ஹீரோ அவங்க கிட்ட இருந்த 67,000 கோல்டு காயின்ஸ் மற்றும் மலை மாதிரி குவிஞ்சு கிடந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் பிடுங்கிட்டான். அது மட்டும் இல்லாம அந்த ஹண்டர்ஸ் மேல இருந்த ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டையும் கழட்ட சொல்லிட்டான். கடைசியில அந்த திமிர் பிடிச்ச ஹண்டர்ஸ் எல்லாரும் வெறும் அண்டர்வேரோட அங்க அவமானப்பட்டு நடுங்கிட்டு நிக்கிறாங்க. என்ன ஒரு மாசான பழிவாங்கல் பாத்தீங்களா? அந்த குப்பைகளை அங்கேயே தவிக்க விட்டுட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கெத்தா நடந்து வரான். அவன் கையில இப்போ திருடின பொருள் மட்டும் இல்ல, அவனோட புதிய ஸ்கில்லான டார்க் எலிமெண்ட் ஆர்ப் இருக்கு. அது எவ்வளோ பவர்ஃபுல்லானதுன்னு அவனுக்கே இப்போ புரிய ஆரம்பிக்குது. லெவல் 13க்கு வந்தாச்சு. லெஜெண்டரி பொருளும் கையில் இருக்கு. இனி நம்ம ஹீரோவோட ஆட்டம் வேற லெவல்ல இருக்க போகுது. இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி பெல் ஐகானையும் அழுத்திடுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு தேடி வரும். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.